வாழ்க்கையில் உயர உயர செல்வதற்கு உயரம் ஓர் தடை அல்ல. சமுதாயத்தில் எத்தனையோ இகழ்ச்சிகளை தாங்கியவர்களின் நெஞ்சம் இரும்பாகும். தன்னம்பிக்கையின் துணையிருந்தால் எரிமலையும் துரும்பாகும். சாதாரணமாகவே மருத்துவத் துறையில் இன்றைய இளைஞர்கள் சாதிப்பது அரிது. இந்நிலையில் குஜராத் மாநிலத்தில் 3 அடி உயரமுள்ள இளைஞர் ஒருவர் தன் மருத்துவ கனவை நிறைவேற்றி இருப்பது ஒட்டுமொத்த இந்தியர்களையும் பெருமைப்பட வைத்துள்ளது. குஜராத் மாநிலம் தாலஜா என்ற கிராமத்தை சேர்ந்தவர் கணேஷ். சிறு வயதில் இருந்தே மருத்துவராக வேண்டும் என்ற நோக்கத்துடன் படித்து வந்தவர் பள்ளியில் நல்ல மதிப்பெண்களும் பெற்றார். இதையடுத்து 2018ஆம் ஆண்டு மருத்துவம் படிப்பதற்காக விண்ணப்பித்த போதும் கணேஷ் நிராகரிக்கப்பட்டார். இந்திய மருத்துவ கவுன்சிலால் நிராகரிக்கப்பட்டதற்கு காரணம் கணேஷ் எடுத்த மதிப்பெண்கள் அல்ல, அவரது 3 அடி உயரமே. உயரம் குறைவாக இருப்பதால் அவசரகால சிகிச்சைகளின் போது நோயாளிகளுக்கு சரியான சிகிச்சைகளை அளிக்க முடியாது என்பதே இந்திய மருத்துவ கவுன்சில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் மனம் வருந்திய கணேஷ் இந்திய மருத்துவ கவுன்சிலை எதிர்த்து குஜராத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். இவ்வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் கடந்த ஓராண்டாக விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் 2018ஆம் ஆண்டு வழக்கை தீர விசாரித்த உச்ச நீதிமன்றம் கணேஷின் மருத்துவ கனவுக்கு வழிவிட்டது. மருத்துவ படிப்புக்கு உயரம் ஒரு தடையே அல்ல என இந்திய மருத்துவ கவுன்சிலுக்கு குட்டு வைத்த நீதிமன்றம் கணேஷுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியது. இதையடுத்து குஜராத் பாவ் நகரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் MBBS சீட்டு கிடைத்த நிலையில் டாக்டருக்கு படித்து வந்தார். பேராசிரியர்கள், சக மாணவர்கள் மற்றும் பெற்றோர் கொடுத்த ஊக்கத்தால் நன்றாக படித்த கணேஷ் சமீபத்தில் MBBS பட்டம் பெற்றார். பின்னர் அவர் படித்த பாவ் நகர் அரசு மருத்துவமனையிலேயே பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வரும் கணேஷை அப்பகுதி மக்கள் மட்டுமல்லாது இந்தியாவின் அனைத்து மாநில மக்களுமே பாராட்டி வருகின்றனர். இந்தியாவிலேயே உயரம் குறைந்த முதல் மருத்துவர் என்ற தனி சாதனையையும் பெற்ற கணேஷின் வெற்றி இளைஞர்கள் மத்தியிலும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மத்தியில் அசைக்க முடியாத நம்பிக்கையை விதைத்துள்ளது.